விடுதலை சிறுத்தைகளின் பிடியில் தான் இன்னைக்கு இருக்கு. அவர் நினைச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும், அவர் நினைச்சாதான் விஜய்க்கு பெரும்பான்மை வருங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு யாரையும் போய் நேரில் அழைக்கல விஜய். இடதுசாரிகளையோ யாரையும் நீ ஆதரவு தாங்கன்னு கேட்கல. இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்ததற்கு பிறகு நன்றி தெரிவிக்க மட்டும் போயிருக்கிறாரு. அப்ப விடுதலை சிறுத்தைகளையும் சந்திப்பாருன்னு சொன்ன நேரத்தில் அது கொஞ்சம் நின்றுகிட்டு இருக்கு. தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருக்கு. இந்த நிலையில் துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் தருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இந்த நிலையில் நான் ஒரு சில கேள்விகளை சந்தேகங்களை முன்வைக்கிறேன். ஏன் ஒரு நான் சில செய்திகளை கூட விஜய்க்கு சொல்றேன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா பேசுறவங்க பலரும் விஜயோ விஜய் கட்சியினரோ அப்படி பேசுறது இல்லை. இந்த விஜய்க்கு ஆதரவா பேசுற பலர் எனக்கு தெரிஞ்சு விஜய் தலித்துகளுக்காக அதிகம் செய்யறாரு, பொது தொகுதியில தலித்துகளை நிப்பாட்டியிருக்காரு, மாவட்ட செயலாளர் தலித்துகள் ஆக்கியிருக்காரு. அந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. மாவட்ட செயலாளர் பவர்ஃபுல்லா பல தலித்துகளுக்கு அவர் ஏதோ செஞ்ச மாதிரி தொடர்ச்சியா சொல்றாங்க. அவர் ஏதோ பயங்கரமான அம்பேத்கர் கருத்துக்களை படிச்சுட்டாரு, அம்பேத்கரியம், இரட்டை வாக்குரிமை இதெல்லாம் படிச்சுட்டார், பெரியார் அம்பேத்கர் உறவு, நீதி கட்சி, ஜுசில் பார்ட்டி எல்லாமே படிச்சுட்டு குடியரசு கட்சி தோன்றியதுல இருந்து எல்லா வரலாறையும் படித்தவர் அவர். அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விஜய் ஆதரவா பேசுறவங்க பலர் பேசுவதை நாம கேட்டிருக்கிறோம். சோ அப்படியான ஒரு சூழல் இப்ப விஜய்க்கே கிடைச்சிருக்கு. அவருடைய தலித் ஆதரவை காண்பிக்க